ஹாய் எவ்ரிஒன். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஷ்ணுப்ரியா, டாரோ ட்ரீடர். நம்ம என்ன பார்க்க போகிறோம் இன்றைக்கி வீடியோவில் அப்படின்னா, டிசம்பர் மந்த்துக்கான ரீடிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பைல் 1 அண்ட் பைல் 2 அண்ட் பைல் 3 சூஸ் பண்ணணும். டிசம்பர் மந்த்து எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு டிசம்பர் மந்த் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு புதிய மாற்றங்கள் நிகழப்போகுது. அவங்க லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு நல்ல ட்ராவலாக இருக்கலாம், இல்லை இப்போ ஏதாவது ஸ்ட்ரகிள்லேருந்து இடம் விட்டு இடம் மாறுறது, இல்லை ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லை வெளிநாட்டு பயணமோ இல்லை தொழில் சார்ந்த ஒரு பயணமோ ஏதோ ஒரு விஷயங்கள் வந்து ட்ராவலில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு இப்போ சூழ்நிலைகள் வந்து கடந்த கொஞ்சம் சில நாட்களாகவே உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக இல்லை ஃபினான்ஷியலி நீங்கள் அஃபெக்டடாக இருக்கலாம். அந்த மாதிரியிலேருந்து தப்பிச்சு நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போய் நீங்கள் செட்டில்டு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகமான சான்சஸ் இருக்குது. இப்போது நீங்கள் தோல்வி உணர்வுகள் கூட உங்கள் லைஃப்பில் தோத்துட்டோமே அப்படின்ற சில கவலைகள் இருக்குது. அதெல்லாம் நிரந்தரமானது இல்லை. அதுக்கான நல்ல தீர்வு கிடைக்க போது, நல்ல எதிர்காலம் இருக்குது. ஸோ சில பேர் இடம் விட்டு இடம் மாறி போகலாமா, இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டாக ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு போகலாமா, இல்லை எனக்கு வந்து இந்த ஊர் பிடிக்கல, வெளியூரில் போய்ட்டு வேலை பார்க்கலாமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக போகலாம். பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு. ஏன்னா சுச்சுவேஷனுமே அப்படி தான் இருக்குது. கண்டிப்பாக சேஞ்சஸ் வந்து நடக்கும், இல்லாட்டி நீங்கள் தான் நடத்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாற்றத்திற்கான சரியான டைமு. அதை படிப்படியாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறதை இந்த கார்டு வந்து இண்டிகேட் பண்ணுது. ஆனால் கொஞ்சம் காலம் அறிந்து செயல்படணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சிக்கலான சூழ்நிலையிலேருந்து ஒரு நல்ல சூழ்நிலைக்கு நீங்கள் இடம்பெயர போகிறீங்க அப்படின்னு சொல்லி பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே தற்காலிகமானது தான், நிரந்தரமானது கிடையாது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஆனால் அகலக்கால் வைக்கக்கூடாது. அதாவது ஒரு பிரச்சனையும் இருக்குது, ப்ளஸ் வந்து அதுக்கான சொல்யூஷனும் இருக்குது. காலம் அறிந்து செயல்படணும். அதே டயத்தில் நிறைய கடன் வாங்கிட்டு ஃபாரின் போகிறேன் அந்த மாதிரி அகலக்கால் வைக்காமல் பக்கத்துலேயே கிடைக்கிற வேலைகளை ஒரு கம்பெனி விட்டு கம்பெனி மாறுறது, பக்கத்துலேயே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் மூலியமாக போகிறது, ஏதோ ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். மேபி கடல் கடந்து போகிறதுக்கு இந்த கார்டு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது மாற்றத்திற்கான ஒரு கண்டிப்பான ஒரு சொல்யூஷன். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்துலேயோ இல்லை ரிலேஷன்ஷிப் வயசுலேயோ ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதுவுமே சீக்கிரமாக நீங்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கடவுள் வைக்கிற ஒரு பரீட்சை மாதிரி தான், உங்கள் நம்பிக்கையை சோதித்து பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனசில் எப்பயுமே ஒரு தோல்வி மனப்பான்மை இருக்கும். அது எல்லாத்தையுமே நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு வரணும். தோத்துட்டோமோ, நம்ம லைஃப்பில் நல்லது தானே செஞ்சுருக்கோம், ஆனால் இது வரைக்கும் நம்மளுக்கு நல்லது நடக்கலையே அப்படின்ற மாதிரி யோசிக்காமல் அதுக்கடுத்து உங்களோட எதிர்காலத்தை பற்றி நீங்கள் யோசித்து செயல்படும் போது அது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பைல் 1 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து டிசம்பர் மந்த் ரீடிங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, புதிய ஆக்கங்கள் கிடைக்கலாம். அதாவது புதிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய சாதனைகள், அதாவது நியூ பிகினிங் உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களையும் நிறையா டூரிஸ்ட்டு, சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் இந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளமையாக உங்களை உணர்வீங்க, தோற்றமும் இளமையாக இருக்கும். சில பேருக்கு வந்து நிறைய ப்ரமோஷன் கிடைக்கிறது, நிறையா வந்து லைஃப்பில் வந்து முன்னேற்றத்துக்கு மணி வைஸ் ஆகட்டும், பிஸ்னஸ் வைஸ் ஆகட்டும், நிறையா வந்து புதிய வாய்ப்பு கிடைக்கிறது எல்லாமே வந்து பைல் 2 சூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். புதுசாக நீங்களே சில விஷயங்கள் வந்து கண்டுபிடிப்பீங்க. ஒர்க்கு ஓரியன்டாக இருக்கிறவங்க நிறையா வந்து ஆஃபீஸில் புதுசாக கண்டுபிடிச்சி அது மூலிமா ப்ரமோட் ஆகிறது, அந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்குது. பெரும்பாலும் பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு உறவோ நட்போ வந்து சில டைம் செட் ஆகாது. அவங்களால சில சங்கடங்கள், சில சண்டை சச்சரவுகள் இருக்கலாம். ஆனால் அது எல்லாமே நிரந்தரம் இல்லை.
கூட்டு தொழில் மட்டும் பார்த்து பண்ணிக்கணும். கூட்டு தொழில் வந்து தோல்வியில தான் முடியும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. பண விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து கையாளணும். இந்த டயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கூடவே கூடாது. கொஞ்சம் காலம் எடுத்துக்கணும் அப்படின்ற மாரி பைல் 2 சூஸ் பண்றவங்களுக்கு சொல்றாங்க. ஸோ மணி விஷயம் கையாள்றதுல கொஞ்சம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கூட்டு தொழில் பண்ணலாமா அப்படின்னா, கண்டிப்பா கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்றது ரொம்ப நல்லது. அடுத்த பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் வந்து என்ன சொல்கிறாங்க டிசம்பர் மந்த் ரீடிங் அப்படின்னு பார்க்கலாம். இவங்களுக்கு ஒரு நிலையான வெற்றி இருக்கும், குடும்பத்தில் அமைதி இருக்கும், நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கிற டைமு, பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறவங்க குடும்பத்துல எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க கூட்டு தொழில் செய்யலாம் தாராளமாக, மணி வைஸ் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் கூட சீக்கிரமாக அது எல்லாமே சரியாக போகுது. கால்நடை பண்ணுறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு இனிய மாதமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி விவசாயத்தில் இது வரைக்கும் எனக்கு லாபமே வரல, நான் நஷ்டத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா, கண்டிப்பாக இனி வர காலங்களில் உங்களுக்கு பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நம்பிக்கையை மட்டும் கைவிட்டுறாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொத்து தகராறில் இருக்கோம், பரம்பரையான சொத்து கிடைக்குமா, வாரிசு பிரச்சனை இருக்கா, அந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்க போகுது அப்படின்றதையும் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்கு சொல்கிறாங்க. மணி வைஸ் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல கார்டு. உங்களோட உள்ளுணர்வை கேட்டு நீங்கள் நடந்துக்கணும். வீக்லி ஒன்ஸ் வந்து பெருமாள் கோயிலில் இருக்கிற லக்ஷ்மியை வழிபட்டுக்கிட்டே வரும்போது பணத்துக்கு எந்த தட்டுப்பாடும் இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆணால் ஒரு பெண்ணுக்கோ பெண்ணால் ஒரு ஆணுக்கோ நல்ல லாபங்கள் இருக்குது. ஐ மீன் கணவன் மனைவிகளுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அது சரியாகும். அதே மாதிரி பண விஷயங்களில் நல்ல இணக்கமான சூழ்நிலை உருவாகும் டிசம்பர் மந்தில் பைல் 3 சூஸ் பண்ணுறவங்களுக்குன்னு சொல்லி யூனிவர்ஸ் மெசேஜ் சொல்கிறாங்க. நம்ம சேனல் விபி டாரோட் தமிழ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவை வந்து சேனலுக்கு கொடுங்க. லைவ் இப்போ வந்துட்டுருக்கேன். உங்களுக்கு வந்து கேள்வி கேட்கணும் அப்படின்னா அதில் நீங்கள் கேட்டுக்கோங்க. பர்சனல் ரீடிங் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் டிஎம் பண்ணுங்கள். டிசம்பர் மந்த் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கணும், நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ பீப்புள், தேங்க்யூ ஆல்.